பொது சுகாதாரத்துறையில் மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஆட்குறைப்பு நடைபெறுவதாக செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன் பழனி. அங்கு செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? பொது சுகாதாரத்துறையில் உள்ள 192 பணியிடங்களும் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள 100 பணியிடங்களையும் மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஆட்குறைப்பு செய்யும் பணிகளை கண்டிக்கும் விதமாக ஆட்குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தற்பொழுது தமிழ்நாடு மேம்பாட்டு செவிலியர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரிகள், மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்ற மருத்துவமனைகளில் பார்த்தோம் என்றால் செவிலியர்கள் தொடர்ந்து பல்வேறு நூதன முறையில் போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக 2 நாள் போராட்டங்களாக மேம்பாட்டு செவிலியர் சங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சுகாதார மையம், மருத்துவமனைகளில் பார்த்தோம் அனைத்து செவிலியர்களும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதன் தொடர்ந்து இன்று 2வது நாளாக இந்த ஆட்குறைப்பு பணியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பேட்சை அணிந்து கொண்டு இன்று 2வது நாளாக தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த பொதுமக்களுக்கும் சரி, நோயாளிகளுக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத அரசுக்கு கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். உடனடியாக பணியிட மாற்றம், அதாவது 3 நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பணிபுரிந்த செவிலியர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றப்பட்டிருந்தனர். அந்த அடிப்படையில் அந்த மாற்று இடங்கள் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும், குறிப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறையில் உடனடியாக அந்த ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் 2 நாளாவதாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2 நாள் போராட்டம் அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என தமிழ்நாடு செவிலியர் சங்கம் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு ஆட்குறைப்பு பணியினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துதான் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.